I welcome to Yatra's Tarot Reading. இது ஒரு love reading, but உங்களுக்கு 3 pile உங்களுக்கு கொடுக்கப்படும். First pile, second pile, third pile. So உங்களுக்கு எந்த pile வேணும்னு நீங்க choose பண்ணுங்க. ஸோ உங்களோட pile நீங்கள் choose பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம உங்களோடைய கரண்ட் எனர்ஜி பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் பாயில் நம்பர் 1 உங்களோட ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் கரண்ட் எனர்ஜி பாயில் நம்பர் 1 உங்கள் கரண்ட் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃப்ளிக்டடாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயம் முடிவு எடுக்கணும்னு தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். இல்லாட்டி யாராவது உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். பட் உங்களை பொறுத்த வரையும் அது உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியல. நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அந்த மாதிரி தான் உங்கள் எனர்ஜியில் காமிக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்கள் பர்சன் உங்களை விட்டுருந்தா கூட நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து விட்டு போகிற மாதிரி உங்களோட எனர்ஜி இல்லை. அதுக்கு நீங்கள் தயாராகவும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பிரேக்கப், இந்த ஒரு செப்பரேஷன் ஷாக் கொடுத்துருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கல இந்த பர்சன் உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக இருந்திருக்கும், பியூராக இருந்திருக்கும். உங்கள் சைட் சரி, அவங்க இன்னும் ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்களுக்கு லவ் கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் சடனாக அது நடந்திருக்கு, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கும் போது உங்களால் அது ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. அண்ட் உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு என்னை விட்டு போக முடியல. ஸோ பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன் ரிவர்ஸ்ட். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. ஓகே, அண்ட் உங்களுக்குள்ளே நிறைய சீக்ரெட் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஏதோ ஒரு சீக்ரெட் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் நிறைய டேஸ் கவலை பிடிச்சி அழுந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தூங்க முடியாமல் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப போதை பண்ணிகிட்ருக்கு. யாருக்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஒரு லவ் எனக்கு கிடைக்கல, எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு ஷாக்கில் இருக்கீங்க. அண்ட் அது கொஞ்ச நாள் எடுத்துருக்கு உங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு. ஸோ இப்போ இருக்கிற எனர்ஜி இது 24 hours எனர்ஜி. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஒரு லிப்ரா, அக்வேரியஸ், ஜெமினாயாக இருக்கணும். உங்களுடைய ஜோடியாக் சைன் அதுவாகவே இருக்கும். உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ ஏதாவது மூவ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏதாவது எஃபர்ட் போட போகிறாங்களா, இல்லாட்டி ஏதாவது பாசிட்டிவாக நடக்க போகுதா, அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க. பைல் 1. ஓகே, உங்கள் பர்சன் ஆக்சுவலி இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஓகேவா, ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன போஸ்ட் போடுறீங்க, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. 7 7ஆம் தேதியில் பிறந்திருக்கணும், 7ஆம் மாதத்தில் பிறந்திருக்கணும். 7 உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு நம்பராக இருக்கணும். ஏன்னா 2மே 7. இப்போ தான் ஏதோ ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருக்கும் போது நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு குழப்பம் இருந்திருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல, நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லாட்டி இந்த டிசிஷன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பிட்டாங்களா, இல்லை நம்ம தான் குழம்பிட்டோமா, இல்லை நம்ம டிஸ்ட்ராக்டட் ஆகிட்டோமா, ஒருவேளை இந்த பர்சன் தான் நம்மளுக்கான ரைட்டான பர்சனா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் கார்ட். அவங்க ஆக்சுவலி அவங்களாவே தான் விட்டுருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் அவங்களால விட்டு போக முடியல. ரிவர்ஸ்டில் வந்திருக்கு, அவங்களால விட்டு போக முடியல. ஓகே, பட் see the fool in reverse also. ஆக்சுவலி அவங்களுக்கும் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அவங்க வந்துட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம பண்ணது கரெக்டாக இல்லை, இந்த பர்சன் வந்துட்டு இந்த சமயத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்களா, நம்ம தான் வந்துட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டுமே இந்த பர்சன் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அண்ட் அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக விட்டு போக முடியல. ஓகேவா, ஏன்னா ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருந்திருக்கணும், இல்லாட்டி ரொம்ப விதமான ஸ்ட்ரகிள் முடிஞ்சு, இல்லாட்டி நிறையா லவ், நிறையா
மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். அதனாலவே இந்த பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக முடியல. இந்த பர்சனுக்கு நிறைய ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, ஈகோ ப்ராப்ளம் ரிவர்ஸ்டில் இருக்குது. ஈகோ ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ அதனாலவே அவங்களுக்கு இப்போது என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் அவங்க மேலே தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போது அவங்க ஏதாவது ஒரு டிசிஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக ஆகிடும். அதே சமயத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில எனர்ஜியில் தான் அவங்க இன்னும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு டாமினேட்டிங் பர்சனாக இருக்காங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு இதை எப்படி அமெண்ட் பண்ணணும் தெரியல. பட் அவங்க அதை எஃபர்ட் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. அவங்க எஃபர்ட் போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது அவங்க மேலே தான் தப்பு. பட் அதுக்கான எஃபர்ட் அவங்க போடுற ஒரு நிலைமையில இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப 8 நம்பரும் இருக்குது. உங்கள் பர்சன் ஒன்று 8ஆம் தேதியில் பிறந்த ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை நீங்கள் 8ஆம் தேதியில் பிறந்த ஒரு பர்சனாக இருக்கணும். ஓகேவா, மொதல் 7 யாருக்கு குறிக்குது 8 யாருக்கு குறிக்குதுன்னு தெரில. பட் ரெண்டுமே ரெசனேட் ஆகலாம் உங்களுக்கு. ஓகே, 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப டேக் டைம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா அவங்க நம்ம பார்த்தது அப்சர்வ், மறுபடியும் அதே தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் ஆனாலும் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க. இது அவங்க உட்காந்த இடத்துலேருந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன டிசிஷன் பண்ணலாம், இந்த டைம் போதுமா இல்லாட்டி ஏதாவது நம்ம பண்ணணுமா. பட் இந்த எனர்ஜியும் இந்த 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன் ரிவர்ஸ் என்ன காமிக்குதுன்னா அவங்க இப்போதைக்கு அவங்க சைட்லேருந்து அவங்களோட செல்ஃப் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நோக்கி வர்றதுக்கு அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் அதாவது உங்களை நோக்கி வரணும்னா அவங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா, ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கணும். இல்லாட்டி இப்போது அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுத்தாகணும், இந்த டிசிஷன் தான் எல்லாமே வந்துட்டு மாற்ற போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் நடக்க போகுது அவங்க 2 பேருக்கு. ஓகேவா, ஸோ இப்போது அவங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஆனால் அந்த டிசிஷன் எடுத்தால் ரைட்டான டிசிஷனாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு உண்மையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீலிங் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செப்பரேஷன் வந்துட்டு அவங்களுக்கு நிறையா ஒரு தெளிவு கொடுத்துருக்கு. ஓகேவா, அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பர்சன், என்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க லைஃப்பில் பண்ணணும், அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன கொடுக்க முடியல, ஆஸ் அ பர்சன் அவங்க என்ன மாதிரியான பர்சன். ஓகேவா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கக்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது. இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க மாறணும். அண்ட் ஓவரால் எனர்ஜி கண்டிப்பாக மாறணும். பிகாஸ் இங்கே வந்துட்டு அவங்க இன்னும் ஹீலிங்கில் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் வந்துட்டு ஹீல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன நடக்கும்னா இவங்க ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கணுன்ட்டு யோசிக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் இன்னும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் கோ த்ரூ பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருந்தாலும் உடனே அது நடக்குமா அப்படின்றது தான் தெரில. ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா இன்னும் உங்கள் கூட இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை இன்னும் மறக்க முடியல. பட் அதே சமயத்தில் உடனே இன்னும் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. கரெக்டாக இப்போதைக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த பிரேக்கப்லேருந்து இன்னும் ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த ஒரு எனர்ஜிலே இருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த ரெக்கன்சிலேஷன் இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு இப்போதைக்கு நோ தான் வருது. பிகாஸ் இந்த பர்சன் ஒரு லாங் டேர்ம் கோல் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. எஸ்சி 2 ஆஃப் கப்ஸ் இன் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளாக இல்லை. அண்ட் அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணணும்னு தெரியல. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கனெக்ஷனாக இருந்திருக்கு. அந்த பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அவங்க நிறைய விஷயத்தில் சேஞ்ச் ஆகணும், கரெக்டான ஒரு சில விஷயம் பண்ணணும்.
இங்கே கர்மா, இது ஒரு கர்மா கார்ட் அண்ட் ஆல்சோ டெட் கார்ட் வந்திருக்கு. கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தது இது ஒரு கார்மிக் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் 2 பேருக்கும் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெக்கன்சிலேஷன் எதிர்பார்க்கலாமா இப்போது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ நோ. ஓகே, பைல் 1 ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது பைல் 2க்கு போகலாம். பைல் 2 இது உங்களோட ரீடிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி உங்கள் பர்சன்கிட்ட, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பைல் 2 உங்கள் எனர்ஜி உங்கள் பர்சன்கிட்ட எப்படி இருக்குது? ஓகே, நான் வாண்ட்ஸ் ஆக்சுவலி உங்களோட எனர்ஜி உங்கள் பர்சன்கிட்ட எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்னும் வந்துட்டு கிவ் அப் பண்ணுற வரைக்கும் வந்துட்டீங்க. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் காத்துட்ருக்கீங்க. நான் மூவ் ஆன் பண்ணுமா இல்லாட்டி ஸ்டே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. பட் இப்போதைக்கு பண்ணணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் இருக்கீங்க. நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸாஸ்டட் ஆகிட்டீங்க. பிகாஸ் இது ரிவர்ஸ்டில் வந்திருக்கு. நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸாஸ்டட் அண்ட் இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் கரண்ட் எனர்ஜி. லெட்ஸ் see. நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு. மேபி நிறைய குழப்பம், நிறைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்குது. நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இது ஒரு என்ன மாதிரி சொல்கிறது, சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத நிறையா சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. இப்போது மேபி உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த பர்சன் கூட இன்னும் ஒரு எமோஷன் இருக்குது, ரெக்கன்சைல் பண்ணணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் நடக்குது எனக்கு புரியல, எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாகவே கொடுத்துட்டீங்க. ஓகே, ஃபுல்லாகவே நீங்களாக தான் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. ஒரு பர்சனாக ஒரு அம்மா மாதிரி இந்த பர்சனை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு காயாக இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ளாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு அன்பு கொடுத்து அரவணைச்சு அவங்கள பாசமாக பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா? அதுதான் அதோட மீனிங். பட் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, எல்லாமே கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு இந்த பாசம் எனக்கு அவங்க மேலே வரல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரையிலும் நீங்கள் கொடுத்து இதுக்கப்புறம் எனக்கு என்ன கொடுக்கணுன்னே தெரில அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு சடனாக நடந்து யோசித்து நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றிருக்கு. இந்த 8ஆம் மாதம் நிறைய விஷயம் உங்களை மாற்றிருக்கு. பட் இன்னும் இந்த பர்சன்கிட்ட எனக்கு சண்டை வேண்டாம், எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ பைல் 2 இது உங்களுக்கான எனர்ஜி. அண்ட் உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன எனர்ஜி வச்சுருக்காங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, வரப்போகிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட், வாவ், பைல் 2. அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் கார்ட் வண்டர்ஃபுல் கார்ட் சொல்லுவேன். ஓகே, இது வந்து நான் பொம்மையை காமிக்க முடியாது. ஓகே, ஸோ த லவ்வர்ஸ் கார்ட் அண்ட் ஆல்சோ 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ இதில் ஸ்ட்ராங்காக என்னென்னா, இந்த பர்சன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. இந்த பர்சனுக்கு இன்னும் லவ் இருக்குது அண்ட் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் இம்மெச்சூரான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்னும் லவ் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து மேபி இந்த ஒரு பிரேக்கப் ஃபைனலாக ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நிறைய ஜெல்லஸ் எனர்ஜி இருக்குது. இந்த பர்சன் மேபி நீங்கள் வந்துட்டு ரொம்ப மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பர்சன் பொறுத்தவரையிலும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க. அண்ட் அதில் ஒரு ஜெல்லஸ் எனர்ஜி இருக்குது. மேபி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்கள மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு இங்கே ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. யூசி, ஸோ அவங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பட் அதே சமயத்தில் அவங்க ஹாப்பின்னு சொல்கிறதோட அந்த லவ் அப்பப்போ அவங்கள கண்ணு முன்னுக்கு வந்து நின்றுட்டு போகுது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அவங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இது முன்னுக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்கலை. முடிவு எடுக்காமல் கொஞ்சம் நாளாக இருந்திருக்கலாம்.
அண்ட் இந்த செப்பரேஷன் கொஞ்சம் நாளாகவே போயிட்டு இருந்திருக்கலாம். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறையாவே இருக்குது. ஓகேவா? இந்த பர்சன் மேபி இப்போதைக்கு இது 2-way ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம், அவங்க ஒன்று ட்ரஸ்ட் பண்ணல, மாற்றி ரெண்டு பேருமே ட்ரஸ்ட் பண்ணல, அதனாலவே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ அவங்க வருதா இருந்தால் கூட அவங்க என்ன ஆஃபர் பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் அவங்க பார்வைக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, பட் அவங்களுக்கு இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. வேறு என்ன நினைக்கிறாங்க? இப்போது அவங்கள பொறுத்தவரையில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அலோனாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தான் அன்பு இருக்குது, உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணுது, பட் அவங்க என்னத்தை சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி வரணும், இந்த கனெக்ஷனில் நம்ம இன்னும் சேஃபாக ஃபீல் பண்ணுவோமா, இல்லாட்டி அவங்க இன்னும் நம்ம கூட இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு தாட், ஒரு ஃபீலிங்ஸ். இப்போது அவங்க ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க தான் இந்த ஒரு கோட்டையை கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பர்சன் கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்க தான் வச்சுருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கிடைக்கல, அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ஈக்குவல் எஃபர்ட் இல்லை, இல்லாட்டி ஏதோ ஒரு டிஸ்கனெக்ஷன் மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க லோனாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, லோனாக ஃபீல் பண்ணுறாங்க. வேறு என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் கூட இருக்கும் போது இந்த பர்சன் நிறையா பிரச்சனையில், வாய் தகராறில் அவங்க உங்களுக்கான அந்த ஒரு எஃபர்ட் எடுக்கலை. அவங்க மேபி நீங்கள் சண்டையில் வந்துட்டு ஒரு சில இடத்துல அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா மேபி உங்களுக்குள்ளே அந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் போயிருக்கோம். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு சண்டையில் அவங்க அப்போது ஒரு டிசிஷன் பண்ணலை. பட் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை நான் பண்ணினது அப்போ பண்ணியிருக்கணும், பட் இப்போது அவங்க ரெடியாக இருக்காங்க. அதாவது சோறு கஞ்சானதுக்கு அப்புறம் அவங்க அதை யோசிக்கிறாங்க. ஓகேவா? கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ஒரு முடிவு எடுத்துட்டுருக்கணும். அதாவது ஜஸ்டிஸ் கார்ட் இன் ரிவர்ஸில். ஸோ உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் அவங்க கொடுக்கல, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மேபி இப்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த செப்பரேஷனில் அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது. இப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, 7 of cups in reverse. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு எல்லா கிளாரிட்டி கிடச்சிருக்கு. பட் என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட், அவங்க உங்களை ரெக்கன்சைல் பண்ணுறதுல ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் உங்களை ரெக்கன்சைல் பண்ண போகிறாங்களா இல்லையா நம்ம பார்ப்போம். ஓகே, பைல் 2 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கார்ட். ஓகே, Knight of Pentacles, the Hangman, ஓகே, அண்ட் 7 of Pentacles. ஓகே, எல்லாமே அப்ரைட் கார்ட். பட் ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பர்சன் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, ஓகே, இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கமிட்டடான ஒரு இருக்கணும். ஓகேவா? அண்ட் இவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஸ்லோவாக மூவ் பண்ணாலும் ஸ்டெடியாக ஒரு ரெக்கன்சிலியேஷன் நோக்கி வர்றதுக்கு அவங்கள்ட்ட நிறையாவே அந்த ஒரு ஸ்டேபிலிட்டி, அந்த ஒரு காம்னஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட்டாக நம்ம போவோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் பேஷண்ட்டாகவே மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. அண்ட் அவங்க இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. இது வந்துட்டு ஸ்டக் எனர்ஜி கிடையாது. இப்போதைக்கு ரொம்ப உங்கள் சைட்லேருந்து யோசித்து பார்க்குறாங்க, நீங்கள் பண்ணது கரெக்டாக, நான் பண்ணது கரெக்டாக அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்லோலி. அண்ட் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு ஹிண்ட், அந்த ஒரு ஹிண்ட்டு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹிண்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அகெயின் அண்ட் அகெயின் 8 of Swords in ரிவர்ஸில் வருது, 10 of Wands in reverse. ஸோ அவங்க உங்கள் கூட ரெக்கன்சைல் பண்ணுவாங்களா அப்படின் போது சான்சஸ் நிறையாவே இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பெயின் அவங்களுக்கு வேண்டாம். ஓகே, அதனால தான் ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த ஒரு பெயின் அவங்களுக்கு வேண்டாம். அண்ட் அவங்க இது நிப்பாட்டணும், எனக்கு இந்த பெயின் வேணாம், நான் ஒரு டிசிஷன் இப்போ நான் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எப்படி சொல்கிறது, இன்கம்ப்ளீட் இப்போதைக்கு இந்த ஒரு ரெக்கன்சிலியேஷன்
நடக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இதுவே அப்ரைட்டாக வந்துச்சுன்னா எனக்கு இங்கே வேண்டாம், இட்ஸ் டன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ ஏதோ ஒரு விஷயம் முடியலை, நான் கண்டிப்பாக மறுபடியும் வரணும், கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கண்டிப்பாக ரெக்கன்சைல் பண்ணணும், ஏதோ ஒரு எஃபர்ட் நான் போடணும், ஏதோ ஒரு டிசிஷன் நான் பண்ணணும், இப்போது இந்த தருணத்தில் நான் அந்த ஒரு டிசிஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே வர பர்சன் கிடையாது த ஹேங்க்ட் மேன். ஓகே, இந்த பர்சன் யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ட் சரண்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஃப்ளோவில் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. பட் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக வருவாங்களான்னு கேட்டால் நோ. அந்த கார்ட் என்ன குறிக்குதா, இந்த பர்சன் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்டெடியாக வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா, நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நடக்க வேண்டியது நடக்கும். பிகாஸ் இவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ pile 2 உங்களுக்கான ரீடிங் முடிச்சுது. வி கோ டு pile 3. pile 3 இது உங்களுக்கான ரீடிங். உங்களுடைய கரண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் உங்கள் பர்சன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ pile 3, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பர்சன். லவ் பண்ணும் போது ரொம்ப 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 ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க மேலே இன்னும் வச்சுருக்கீங்க அண்ட் அந்த ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட காமிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் அவங்களுக்கு தெரியாத எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக லவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட எனர்ஜி pile 3. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களால் வந்துட்டு ஒரு அந்த இடத்துல இருக்க முடியல அண்ட் அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு இந்த சேரிட் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த ஒரு சைலன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஓகே, எனக்கு இந்த ஒரு சைலன்ஸ் எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு ஏதாவது பண்ணணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், எனக்கு இந்த பர்சன் வேணும், பட் நான் ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. நீங்கள் அவங்கக்கிட்ட ஈக்குவல் எஃபர்ட் எதிர்பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு பண்ணுவாங்க. மேபி ஒரு மெசேஜ் ஒரு கால் பண்ணி பார்ப்போம், மேபி இந்த பர்சன் அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்குது. ஓகே, சி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போது மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இல்லை, எல்லாம் கூலாக தான் போய்கிட்டு இருக்குது, ஒரு மாஸ்க் போட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் மற்றவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி எனர்ஜி. பிகாஸ் நீங்கள் யார்கிட்டையுமே காமிச்சிக்கல, அப்படியே கப்ச்சு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? பட் உங்கள் மனசுக்குள்ளே நிறையா விஷயம் இருக்குது, அதை நீங்கள் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, நம்மளோடைய பிரச்சனை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றாளுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலோட ரொம்ப கம்போஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப காமாக பரவாயில்ல அப்படி போவோம், யாருக்கும் காமிச்சிக்க வேணும், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அப்புறம் பிறகு பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க pile 3, உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் 4 of Pentacles in reverse, the Tower card. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் இது மணிக்கு நிறைய விஷயம் வந்துட்டு அடக்கி வச்சுருந்தாங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. நீங்களே காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க ரெடியாக பேசுகிறதுக்கு. ஓகே, the dead card reversed. சாரி, நீங்களே பேசணும்னு நினச்சாலும் உங்கள் பர்சன் ரெடியால் பேசுகிறதுக்கு இது முன்னுக்கு. அண்ட் இப்போது வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு பேசாமல் இருக்க முடியாது. அவங்க லைஃப்பில் இப்போ தான் ஒரு மேஜர் ரியலைசேஷன் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு. மேபி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு தாட் அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஏதோ ஒரு சேஞ்ச் அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டில் இதில் என்ன நடக்குதுன்னா, த டவர் டெட் கார்ட் வந்துட்டு அப்ரைட்டில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சேஞ்ச், அவங்க ஏதோ ஒரு மாற்றம் சந்திக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பட் அந்த ஒரு பெயின், அந்த ஒரு சடன் ஃபீலிங், அந்த ஒரு சடன் டவ் மூமெண்ட் வந்தும் கூட அவங்க இன்னும் அந்த இடத்துல ஸ்டக்கில் இருக்காங்க.
அவங்க இப்போதைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அண்ட் அவங்க தான் உங்கள் கூட இந்த பிரேக்கப் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கவலை கொடுக்குது. மேபி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் அந்த டிசிஷன் எடுத்தாங்க அண்ட் அவங்க எடுத்த அந்த டிசிஷனில் அவங்க ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க. அவங்க ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு வெரி வெரி லைக் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு லைக் எப்படின்னா உங்களை விட்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த இடத்துல ப்ராபப்ளி அவங்களோட இமேஜ் பார்த்துக்கிறாங்க அண்ட் அவங்க முன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. அண்ட் இது கூட என்ன குறிக்குதுன்னா மேபி உங்கள் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. பட் நீங்கள் பிரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்கள் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருக்காது. அண்ட் அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா மற்றவங்க பார்வைக்கு அவங்க வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, சார்மிங்காக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போர்ட்ரே பண்ணுறாங்க அவங்க செல்ஃபை. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இன்னும் இருக்கிற மாதிரி கூட அவங்க போர்ட்ரே பண்ணலாம். ஓகே பல்த்ரி. ஸோ அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பல்த்ரி. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆக்சுவலி ஏதோ ஒரு சேஞ்ச் இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை யாராவது அவங்கக்கிட்ட மேபி அவங்களே யாரோ ஒரு பர்சன் இல்லை யாராவது அவங்ககிட்ட ஷோ இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதனால தான் அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஆஃபர் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இன்னும் உங்ககிட்ட இன்னும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி அவங்க இன்னும் உங்கள்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்டடாக இருக்காங்க அண்ட் இந்த பிரிவு அவங்க இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னுக்கு வந்துட்டு என்ன ஃபேஸ் கேரி பண்ணியிருக்காங்கன்னா நான் ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. பட் அவங்க சடன்னாக ரியலைஸ் பண்ணாதான் அந்த ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. எதிர்பாராத ஒரு சில விஷயம் அவங்களுக்கு இப்போ தான் கிளிக் ஆகிருக்கு. மேபி அவங்க வந்து ரொம்ப பிஸியான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். சடனாக 1 நாள் 2 நாள் லீவு கிடச்சிருக்கலாம். அந்த சமயம் அவங்களுக்கு இந்த ஒரு சடனான அந்த ஒரு தாட்ஸ், அந்த மெமரிஸ், ஃபோனை திருப்பி பார்க்கும்போது உங்களோட பிக்சரை சடனாக பார்த்துருக்கலாம். அந்த சமயம் அவங்க எதிர்பாராத ஒரு சில எமோஷன்ஸ், ஒரு சில அந்த பாஸ்ட் மெமரின்னு சொல்லும் போது அவங்களோட ஓன் மிஸ்டேக்ஸ், அவங்க விட்டு போன அந்த தருணத்தை அவங்களுக்கு சடனாக ஒரு ரியலைசேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட மறுபடியும் ரெக்கன்சைல் பண்ண வருவாங்களா, அவங்க டிசிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, 10 of Wands in reversed இருக்கு. இந்த பர்சன் வருவாங்களா? Pile 3 இந்த பர்சன் வருவாங்களா? ஓகே, லெட்ஸ் see. இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்களா? ஓகே, Pile 3 இந்த பர்சனோட எனர்ஜி இப்போதைக்கு இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட் சொல்லுது. பிகாஸ் இவங்க இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. எஸ், பாதிப்பு கொடுக்குது. பட் ஆனாலும் அவங்க இதை இப்போதைக்கு நான் யோசிக்க வேண்டாம். ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. மேபி அவங்க ஏதோ மூவ் ஆன் பண்ணணும், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. இப்போது உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த ஒரு மனநிலையில் இல்லை. ஸோ அவங்க எங்கேயோ ஷிஃப்ட் ஆகுறாங்க. மேபி ஏதோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு மிஷன் அவங்களுக்கு இருக்குது, அதை செய்ய வேண்டியது இருக்குது. பட் அவங்க மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்க உடனே இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இல்லை. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணணும், நீங்களும் கோ த்ரூ பண்ணணும், அவங்களும் கோ த்ரூ பண்ணணும். அண்ட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஹார்ட் பண்ணுறாங்க உங்களை லெட் கோ பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ மேபி அவங்க லைஃப்பில் ஒரு சில விஷயம் வந்துட்டு அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிறனால அவங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க முழுமையாக அவங்கள வந்து இறக்கிக்கல. அவங்க எப்படின்னா இது வேண்டாம் எனக்கு இப்போது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகே, அவங்கக்கிட்டே வச்சிட்ருக்காங்க அவங்க ஃபீலிங்ஸ், யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க மனசு அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் அவங்கக்கிட்டே வச்சிட்ருக்காங்க, யாருக்கும் தெரியாது. இது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு மைண்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பட் என்டையர்லி அவங்க விடலை. பிகாஸ் அவங்க மறுபடியும் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பாஸ் இருக்கும். பட் வருவாங்களான்னு கேட்டால் சான்ஸ் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். pile 3 உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த pile சூஸ் பண்ணீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.